ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். மோமோஸ் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. கோதுமை மாவு தான் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது சட்னிக்கு வந்து தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மல்லித்தழை அண்டு வேர்க்கடலைலாம் போட்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனாக போட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் வெஜிடபிள் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ், கேரட், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா தேவையான நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மாவு எடுத்து வச்சுருந்தேன், அதை நல்லா தீட்டி அதில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு போய்க்கலான்னு, பட் ஷேப் தான் ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. ரவுண்டாக எனக்கு ஷேப் வரல, பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைமில் சாப்பிட்ருக்கேன்.